நண்பர்களுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் யூனிட் 10 ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியை டாபிக் வைஸ் பார்த்துட்டு வருங்க. இதுவரை சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ் இந்த ரெண்டு டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டுங்க. அதில் இருக்கக்கூடிய குறிப்புகள், மாடல் ப்ராப்ளம்ஸு, அப்புறம் டெக்ஸ்ட் புக்கில் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸு, ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துருக்குங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து HCF அண்ட் LCM. இதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. வாங்க கிளாஸ்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வரும். பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கிளாஸ்க்கு போகலாம். ஓகே, LCM அண்ட் HCF, அதாவது LCM தமிழில் மீ பெரு பொது மடங்கு, HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது மீ பெரு பொது வகுத்தி. எல்சிஎம்னா மடங்கு, அதாவது சிம்பிளா சொல்லணும்னா மல்டிபிள்ஸ்னா பெருக்கல் வாய்ப்பாடுகளை பயன்படுத்தி வரக்கூடியது பெருக்கல் வாய்ப்பாடு. ஃபேக்டர்ஸ் HCFனா வகுத்தல் வாய்ப்பாடுன்ற மாதிரி ஷார்ட்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். முதல்ல இதனுடைய டெஃபினேஷனை பார்க்கலாம். எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிபிள், மீ பெரு பொது மடங்கு. இதுலயே அதனுடைய மீனிங் அடங்கி இருக்குது. அதாவது கொடுக்கப்பட்ட எண்களுக்கு மல்டிபிள்ஸா இருக்கணும், கொடுக்கப்பட்ட எல்லா எண்களுக்கும் மல்டிபிள்ஸா இருக்கணும், அது காமன் மல்டிபிளா இருக்கணும், அதுல லீஸ்ட் வேல்யூவா இருக்கணும். இதுதான் நம்ம ஷார்ட் ஃபார்மா ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, த லீஸ்ட் நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை ஈச் ஒன் ஆஃப் த கிவன் நம்பர்ஸ் இஸ் கால்டு த LCM. அதாவது கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு எண்ணாலும், அதாவது நம்ம ஒரு நம்பரை சூஸ் பண்றோம்னா, அதாவது லீஸ்ட் காமன் மல்டிபிளா LCM நம்ம சூஸ் பண்றோம்னா, அந்த எண்ணானது கொடுக்கப்பட்டுள்ள அத்தனை எண்களாலும் முழுமையாக வகுப்படணும். அப்ப முழுமையாக வகுப்படணும்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 3 நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ் ஒய் இசட். இந்த எக்ஸ் ஒய் இசட் இந்த 3 எண்களுக்கும் எல்சிஎம் வந்து நம்ம எம்னு எடுத்துக்கிறோங்க. எம்னு எடுத்துக்கிறோங்கன்னா இந்த எம் ஆனது எக்ஸ் ஒய் இசட் 3 எண்களையும் மீதியின்றி வகுக்கும். அதாவது என்ன மீனிங்னா, எக்ஸ் டிவைட்ஸ் எம், ஒய் டிவைட்ஸ் எம், இசட் டிவைட்ஸ் எம் இப்படின்னு எழுதலாம். இதை எப்படி நம்ம மாடிஃபை பண்ணி எழுதலாம்னா, எம் பை எக்ஸ், எம் பை ஒய், எம் பை இசட். எம் பை எக்ஸ், எம் பை ஒய், எம் பை இசட்னா என்ன மீனிங்னா, இந்த எம் ஆனது எம்ம கொடுக்கப்பட்டுள்ள அத்தனை எண்களுமே மாத்தி சொல்லிட்டேன், கொடுக்கப்பட்டுள்ள அத்தனை எண்களுமே மீதியின்றி வகுக்கும். அப்போ முழுமையாக மீதியின்றி வகுக்கும் அல்லது முழுமையாக வகுப்படும். எந்த எம் ஆனது மற்ற எண்கள்லாம் முழுமையாக வகுப்படும். ஸோ எம் ஆனது அந்த லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆனது கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து எண்களை விட பெரியதாகவோ அல்லது அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எண்ணாகவோ அமையும். இதுதான் கண்டிஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கண்டிஷன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இதுல இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எல்சிஎம்ன்றது வந்து மல்டிபிள்ஸ், அதாவது மல்டிபிள்ஸ்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, வாய்ப்பாடு, பெருக்கல் வாய்ப்பாடு. எல்சிஎம்னா பெருக்கல் வாய்ப்பாடு, மல்டிபிள் டேபிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப எக்ஸினுடைய மடங்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும்னா எக்ஸ் 2x 3x 4x போகும். ஒய் வந்து 2y 3y 4y எக்ஸெட்ரான்னு போகும். இசட் 2z 3z எக்ஸெட்ரா இப்படி போகும். இதுதான் மல்டிபிள்ஸா போகும். சரி, நெக்ஸ்ட் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ன்றது ஸ்பிளிட் பண்ண போறாங்க, அதாவது வகுக்க போறாங்க. அதாவது கொடுக்கப்பட்ட எண்களை வகுக்க போறாங்க. அதுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்க? The highest common factor of 2 or more than 2 numbers is the greatest number that divides each of them exactly. அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் மீ பெரு பொது வகுத்தி என்பது அவ்வெண்களை முழுமையாக மீதியின்றி வகுக்கும் மிகப்பெரிய எண். அதுல பாத்தீங்கன்னா மடங்குகளா போகும். இது வகுத்தியா இருக்கும், ஃபேக்டரா இருக்கும். அங்க வந்து எல்சிஎம்ல கொடுக்கப்பட்ட எண்களை விட அதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன ஒரு எண்ணாகவோ அல்லது அதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எண்ணாகவோ அல்லது அதை விட பெரிய எண்களாகவோ இருக்கும். ஆனா இங்க ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு என்னன்னா, அதுல இருக்கக்கூடிய மிகச்சிறிய எண்ணாகவோ அல்லது அதை விட சிறிய எண்ணா இருக்கணும். அதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எண்ணா இருக்கலாம் அல்லது அதோட சிறியதா தான் இருக்கும். அததான்
எஃப்னு எடுத்துக்கலாம். அதாவது எக்ஸ் கமா ஒய் கமா இசட்டுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எஃப்னு எடுத்துக்கணும்னா எஃப் டிவைட்ஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம். அதே போல எஃப் டிவைட்ஸ் ஒய்னு எழுதலாம், எஃப் டிவைட்ஸ் இஜெட்னு எழுதலாம். ஸோ எக்ஸ் பை ஒய், ஒய் பை எஃப், இசட் பை எஃப்னு எழுதலாம். ஸோ எஃப்ஓட வேல்யூ வந்து கொடுக்கப்பட்டுள்ள 3 எண்கள்லயோ 3 அல்லது 4 எத்தனை எண்களோ இருக்கட்டும், அதுல சிறிய எண்ணா இருக்கலாம், அதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எண்ணா இருக்கலாம், அல்லது அதை விட சிறியதா இருக்கலாம். ஏன்னா இது ஃபேக்டர்னு சொல்லியிருக்கோம். ஃபேக்டர்னா சின்ன எண்ணா தான் இருக்கும். அதுல இருந்து டிவைட் பண்ணிருக்குங்க. ஸோ HCF என்பது கொடுக்கப்பட்ட எண்கள்ல ஏதாவது ஒரு எண்ணாகவோ அல்லது அதை விட சிறிய எண்ணாகவோ அமையலாம். இதுதான் HCF. ஓகே, நெக்ஸ்ட் டெபினிஷன் என்னன்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டெபினிஷன். நாம நமக்கு டிஎன்பிசில கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்ல இந்த மாடல்ல மேக்சிமம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ 2 எண்களினுடைய பெருக்கற் பலனானது ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த 2 எண்களினுடைய HCF இன்ட்டு அந்த 2 எண்களினுடைய LCM. அதாவது ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஈக்குவல் டு HCF இன்ட்டு LCM. நம்ம இது ஞாபகம் வச்சுக்கலாங்க. எக்ஸ் ஒரு நம்பரும் ஒய் ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கோங்கன்னா ஸோ LCM இன்ட்டு HCF இது ஃபார்முலா. சரி, நெக்ஸ்ட் ஒரு குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபிராக்ஷனல் இது வரைக்கும் நம்ம முழு எண்களுக்கு HCF LCM எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த டெபினிஷனை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுல HCF LCMக்கு வந்து நம்ம பொதுவாகவே நம்ம பயன்படுத்தக்கூடிய மெத்தட் என்னன்னா எல் டிவிஷன் மெத்தடை தான் நம்ம பயன்படுத்த போறோங்க. ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல பிராக்ஷன் பின்ன எண்களை கொடுத்துட்டு அதுக்கு LCM ஆகவோ அல்லது HCFோ கண்டுபிடிக்க சொல்லி கேட்டாங்கன்னா, HCF கேட்டாங்கன்னா நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய அத்தனை எண்களுக்குமே இப்போ ஒரு 4 பின்னங்கள் கொடுக்குறாங்கன்னா 4 பின்னங்கள்ல நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய எண்களை எடுத்து, ஏன்னா நியூமரேட்டர்ல இருக்கக்கூடியது ஒரு முழு எண்ணா இருக்கும், அந்த முழு எண்களை எடுத்து HCF பாயிண்ட் அவுட் பண்ணிக்குவாங்க. அதே போல டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய எண்களை எடுத்து LCM பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். LCM பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு நியூமரேட்டர்ல வரக்கூடிய HCF நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்ல வரக்கூடிய LCM டினாமினேட்டர்லயும் போட்டோம்னா HCF நமக்கு கிடைச்சிரும். சிமிலர்லி LCM இப்படிதான். LCMனா நியூமரேட்டர்ல இருக்கக்கூடியதுக்கு LCMோ டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு வந்து HCF பாயிண்ட் அவுட் பண்ணோம்னா LCM கிடைச்சிரும். இது 4th இன்ஸ். ஸோ இந்த 4 குறிப்புகளையும் நம்ம பயன்படுத்தி சில மாடல் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, வாங்க மாடல் ப்ராப்ளம் பார்க்கறதுல மாடல் ப்ராப்ளம் என்னன்னா, ஃபைண்ட் த LCM அண்ட் HCF ஆஃப் 2 power 3 into 3 square into 5 into 7 power 4. Second number 2 power 2 into 3 power 5 into 5 square into 7 power 6. Third number 2 power 3 into 5 power 3 into 7 square. இந்த நம்பர் ஒரு முழு எண்ணா நம்மளுக்கு கொடுக்கல, பிரைம் ஃபேக்டர்ஸ்னுடைய மல்டிபிளிகேஷனை கொடுத்துருக்காங்க. அதாவது பகா எண்களினுடைய பெருக்கற் பலனா இந்த இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல LCM எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இருக்கக்கூடிய அத்தனை எண்களையும் என்னென்ன பிரைம் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க, 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு, 7 இருக்கு. இதுல 2, 3, 5, 7 இருக்கு. இதுல 2, 5, 7 இருக்கு, 3 இல்ல. ஸோ இருக்கக்கூடிய எண்களுக்கு அப்படியே வச்சுக்கலாம், இல்லாத எண்களுக்கு நம்ம பவர்ல 0 இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ LCM பாயிண்ட் அவுட் பண்றோங்க. LCM பாயிண்ட் அவுட் பண்ணுங்கன்னா LCM வந்து அதுல LCM லீஸ்ட் காமன் மல்டிபிள் கேட்டாங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய பவர்ஸ்ல ஹையஸ்ட் பவர், லீஸ்ட்னா ஆப்போசிட், ஹையஸ்ட் பவர் நம்ம சூஸ் பண்ண போறோங்க. 2, 3, 5, 7 எடுத்துக்கோங்க. இந்த 2ல கொடுக்கப்பட்டுள்ள 3 எண்கள்லயும் 2னுடைய பவர் ஹையஸ்டா இருக்கக்கூடியது இந்த எண்ணில் தான் 2 இருக்கு. இதுல 2 இருக்கு, இதுல 2 இருக்கு. ஸோ 2 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 3னுடைய பவர் ஹையஸ்டா இருக்கக்கூடியது, 3னுடைய பவர் வந்து ஹையஸ்டா இருக்கக்கூடியது செகண்ட் நம்பர்ல கொடுத்துருக்காங்க. செகண்ட் நம்பர்ல என்ன 3 power 5 இருக்கு. ஸோ 3 power 5. 5னுடைய பவர் வந்து ஹையஸ்டா இருக்கக்கூடியது தேர்ட் நம்பர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 5 power 3. அதே போல 7னுடைய பவர் ஹையஸ்டா இருக்குது செகண்ட் நம்பர்ல இருக்கு. ஸோ 7 power 6. ஸோ LCM கேட்டாங்கன்னா ஹையஸ்ட் பவரை சூஸ் பண்ணி நம்ம எழுதிக்க போறோங்க. அதே போல HCF பாயிண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா லீஸ்ட் பவரை எடுத்துக்கணும். HCFனா லீஸ்ட் பவர். ஸோ லீஸ்ட் பவர் 2னுடைய லீஸ்ட் பவர் 2/3 இருக்கு, இங்க 2/2 இருக்கு, இங்க 2/3 இருக்கு. ஸோ 2 power 2 இஸ் த ஆன்சர். சாரி, 2 power 2 இஸ் த நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர். நெக்ஸ்ட் 3 பார்த்தோம்னா 3 ஸ்கொயர் இருக்கு, இங்க 3 power 5 இருக்கு, இங்க 3 இல்ல. ஸோ 3 இல்லைன்னா 3 power 0 நம்ம கன்சிடர் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் 5 power 1, 5 power 2, 5 power 3. ஸோ 5 power 1.
7 ஸ்கொயர் இங்க வருதுன்னா 7 பவர் 4 7 பவர் 6 7 ஸ்கொயர். ஸோ 7 ஸ்கொயர் தான் ஆன்சர். ஸோ எல்சிஎம் வந்து 2 கியூப் இன்ட்டு 3 பவர் 5 இன்ட்டு 5 பவர் 3 இன்ட்டு 7 பவர் 6. HCF வந்து 2 ஸ்கொயர் 3 இன்ட்டு 5 பவர் 1 இன்ட்டு 7 ஸ்கொயர். நம்ம ஆப்ஷன்ல ஆன்சர்ல 3 பவர் 0 இல்லைன்னா 1 இருக்கும். ஸோ 1 இன்ட்டு எனிதிங் வரும். ஸோ 3 பவர் 0 வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 0 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா ஃபைண்ட் த LCM and HCF of 108 288 360. இப்ப LCM HCF ஃபைண்ட் அவுட் பண்ணாவே நம்ம பயன்படுத்தக்கூடிய பொதுவான மெத்தட் என்னன்னா லாங் டிவிஷன் எல் டிவிஷன் மெத்தட் தான். ஸோ எல் டிவிஷன் இங்க நான் போட்டிருக்கிறேன் பாருங்க. 108 288 360. LCM HCF ஃபைண்ட் அவுட் பண்ணாவே நம்ம பிரைம் வெக்டர்ஸ்ல இருந்து தான் போடணும். பிரைம் நம்பர் என்னன்னா பகா எண்கள். பகா எண்கள்னா ஒன்னாலும் தன்னாலும் வகுப்படக்கூடியது. அதாவது அந்த எந்த ஒரு எண் வந்து 1 and itself டிவைட் ஆகுதோ அந்த நம்பர் வந்து பிரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் மிகச்சிறிய பிரைம் நம்பர். அதே போல 2 என்பது வந்து மிகச்சிறிய நம்பர், மிகச்சிறிய பிரைம் நம்பர். அட் த சேம் டைம் வந்து அது ஒரு ஈவன் நம்பர், இரட்டை பகா எண். இது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மிகச்சிறிய இரட்டை பகா எண் எதுன்னு கேட்டாங்கன்னா 2. அதே போல 1 கேட்டாங்கன்னா அது நெய்தர் பிரைம் நார் காம்போசிட் சொல்லுவாங்க. அது பிரைமும் இல்ல, அதாவது பகு எண்ணம் இல்ல, பகா எண்ணம் இல்லைன்னு சொல்லுவாங்க 1. இந்த இடத்துல 2 போட்டுக்கோங்க. 2 10 108ல 54 டைம் வரும். 288ல 1 2 2 4 2 8 4 2 8 360ல 1 2 2 மீதி 1 இருக்கு 16 8 2 16 சைபர் 180 வரும். ஸோ எகைன் 2 போடுறங்க. 27 2 54 72 2 144 90 2 180. இப்ப காமனா இருக்கக்கூடிய ஃபேக்டர் 27 72 90 காமன் ஃபேக்டர் வந்து 3. ஸோ 3 போட்டோம்னா 9 3 27 24 3 72 30 3 90. மீண்டும் 3 போடலாம். 3 9 8 24 5 30. இதுக்கு மேல காமனா வர்றது எதுவுமே இல்லை. ஸோ என்ன பண்ணலாம்னா இப்ப இது வருது இருக்கக்கூடியது தான் காமன். ஸோ இந்த சைடு இருக்கிறது இதுக்கு மேல காமன் ஃபேக்டர் இல்லைன்றதுனால இதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும்னா நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கிடைச்சிரும், HCF கிடைச்சிரும். ஓகேங்களா? HCF இல்ல என்ன பண்ணணும்னா இப்ப 108 நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதிருக்கீங்க. 108 2ஆல் வகுப்படுது, 2ஆல் வகுப்படுது, 3ஆல் வகுப்படுது, அதே போல 3ஆல் வகுப்படுது. அப்ப 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இங்க ஒரு 3 இருக்கு. இந்த 8 வந்து 2 கியூப் எழுதலாம். 10 வந்து 2 இன்ட்டு 5 எழுதலாம். சரிங்களா? ஸோ இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ 108க்கு மட்டும் எழுதுங்கன்னா 2 2, அதாவது 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 எழுதலாம் 108. அப்புறம் 288 எப்படி எழுதுறோம்னா 2 2 3 3 இங்க ஒரு 2 இருக்கு, 8 இருக்கு. 8 வந்து 2 கியூப் எழுதலாம். ஸோ 288 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 8. அப்ப 2 இன்ட்டு 2 வந்து 2 பவர் 4 2 இங்க 2 கியூப், அப்ப 2 பவர் 5 எழுதலாம். 3 இன்ட்டு 3னா 3 ஸ்கொயர். அதே போல 360 என்ன பண்ணலாம் 2 360 வந்து இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து 2 2 3 3 இங்க ஒரு 10 இருக்கு. ஸோ 10 வந்து 2 இன்ட்டு 5 எழுதலாம். ஸோ என்ன எத்தனை 2 வருது 1 2 3, அப்ப 2 பவர் 3 2 பவர் 3. நெக்ஸ்ட் வந்து 3 1 2 2 தான் இருக்குது. அப்ப 3 ஸ்கொயர் 5. ஸோ எல்சிஎம்னா இருக்கக்கூடிய எண்கள்ல ஹையஸ்ட் பவரை நம்ம எழுத போறோங்க. அப்ப 2 பவர் 5 2 பவர் 5 3 பவர் 3 தான் ஹையஸ்ட் பவர். இங்க 5 பவர் 1 இஸ் த ஹையஸ்ட் பவர். ஸோ 2 பவர் 5 3 பவர் 3 5 பவர் 1. ஸோ 2 பவர் 5னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ 32. 3 பவர் 3னா 3 9 9 27 5 32 27 5னா 32 160 160 இன்ட்டு 27னா 4320 தான் வரும். இது எல்சிஎம். HCFன்றது இந்த சைடு இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அல்லது இதுல இருக்கக்கூடிய லீஸ்ட் பவர் எடுத்துக்கலாம். 2னுடைய லீஸ்ட் பவர் வந்து 2 தான் 2 பவர் 2. 3னுடைய லீஸ்ட் பவர் வந்து 3 ஸ்கொயர். 5னுடைய லீஸ்ட் பவர் இங்க இது ரெண்டுத்துலயும் இல்ல. ஸோ 5 பவர் 0 எடுத்துக்கலாம். ஸோ 2 2 4 3 9, அப்ப 4 36 36 தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த கணக்குல
36 லிட்டர் 48 லிட்டர் 60 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பீப்பாய்களில் உள்ளவற்றை காலியாக்க தேவைப்படும் மிகப்பெரிய கொள்ளளவு கொண்ட பீப்பாய் ஒவ்வொன்றையும் எத்தனை முறை காலியாக்கும் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த 3 பீப்பாய் இருக்குது, 3 பீப்பாய் இருக்குது. இந்த 3 பீப்பாயில இருக்கு. இது கொள்ளளவு பாத்தீங்கன்னா இது 36 லிட்டரு, இது 48 லிட்டரு, இது 60 லிட்டரு. இதுல இருக்கக்கூடிய ஆயில வந்து நம்ம ஆயிலோ அது எது வாட்டர் ஏதாவது இன்னொரு சின்ன ஒரு பீப்பாயை பயன்படுத்தி நம்ம இதுல இருந்து இருக்கக்கூடியதை காலி பண்றாங்க. காலி பண்ணணும்னா எத்தனை முறை காலி பண்ணுன்றாங்க. சோ இதுல இருக்கக்கூடிய ஆயில வந்து நம்ம ஸ்பிளிட் பண்றாங்க, பிரிக்கிறங்க. அப்ப பிரிக்கிறீங்கன்னா என்ன மீனிங்? வகுத்தல் வாய்ப்பாடு. வகுத்தல்னா HCF ஃபேக்டர். சோ 36 48 60க்கு வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ 36 48 60க்கு வந்து காமனா இருக்கிறது 4 போடலாம். 9 நாங்க 36, 12 நாங்க 48, 15 நாங்க 60. எகைன் 3 போடலாம். 3 9, 4 12, 5 15. சோ இதுக்கு மேல காமன் ஃபேக்டர் எதுவும் இல்லை. 3 4 5 காமன் ஃபேக்டர் இல்ல. சோ 4 12. அப்ப 12 லிட்டர் அளவுள்ள அந்த பீப்பாயை சின்ன பீப்பாயை எடுத்து நாம காலி பண்ணோம்னா மொத பீப்பாயை வந்து 3 முறை காலி பண்ணலாம். 3 12 36. அதே போல ரெண்டாவது பீப்பாய் வந்து 4 சின்ன அந்த 4 பீப்பாய் இல்ல ஆயில் எடுத்தோம்னா ரெண்டாவது பீப்பாய் காலியாகும். மூணாவது பீப்பாய் வந்து 5 முறை காலியாகும். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். 4வது ப்ராப்ளம். 3 மருந்து விற்பனை பிரதிநிதிகள் ஒரு மருத்துவரை குறிப்பிட்ட நாளில் சந்திக்கிறார்கள். அதாவது 3 பேரு ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேல வந்து மீட் பண்றாங்க. மீட் பண்ணிட்டு மொத பிரதிநிதி என்ன பண்றாரு? 10 நாளுக்கு ஒரு முறை வந்து மீட் பண்றாரு. ரெண்டாவது பிரதிநிதி வந்து 15 நாளுக்கு ஒரு முறை மீட் பண்றாரு. மூன்றாவது பிரதிநிதி வந்து 20 நாளுக்கு ஒரு முறை மீட் பண்றாங்க. அப்படி மீட் பண்ணாங்கன்னா 3 பேரும் மறுபடியும் ஒரே நாள்ல என்னைக்கு மீட் பண்ணுவாங்கன்றதான் கொஸ்டின். சோ இதுக்கு என்னன்னா சிம்பிள். இது வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள் தான் கேட்டிருக்காங்க. சோ முத ஆள் வந்து 10 நாளுக்கு ஒரு முறை வராருன்னா 10 20 30 40 50 60 இப்படி வருவாரு. ரெண்டாவது ஆள் 15 நாளுக்கு ஒரு முறை வரும்னா 15 30வது நாள் வருவாரு. அடுத்தது 45வது நாள் வருவாரு. அடுத்தது 60வது நாள் வருவாரு. அடுத்தது 75வது நாள் வருவாரு. இப்படியே போவாரு. மூன்றாவது நபர் 20 நாளுக்கு ஒரு முறைனா 20 40 60 80 இப்படி வருவாரு. இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஃபேக்டர்ஸ், சாரி மல்டிபிள்ஸ். இப்ப 3 பேருமே ஒரே இடத்துல எப்ப மீட் பண்ணுவாங்கன்னா 60வது நாள்ல மீட் பண்ணுவாங்க. பாருங்க, 3 பேருக்குமே 60வது நாள் காமனா வருது. சோ 60வது நாள் 3 பேரும் ஒன்னா மீட் பண்ணுவாங்க. சோ ஆன்சர் 60. C is the answer. Next problem. 36 156 என்ற இரு எண்களின் மீப்பெரு பொது வகுத்தி 12 எனில் அவற்றின் மீச்சிறு பொது வகுத்தி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம ஏற்கனவே அந்த குறிப்புல நான் சொல்லியிருக்கேன். என்ன குறிப்பில் சொல்லியிருக்கிறேன்? ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு HCF இன்டு LCM அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கிறேன். சோ அந்த 2 எண்களினுடைய பெருக்கல் பலன் இங்க கொடுத்திருக்கிற இரு எண்கள் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 36 ஒன்று கொடுத்திருக்காங்க, 156. So 36 into 156 equal to LCM into HCF. இங்க HCF ஓட வேல்யூ வந்து 12 கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம 12 நம்ம அதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். ஸோ 36 into 156 equal to LCM into 12. இப்போ 12th டேபிள்ல நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓர் 12 12 மூ 12 36. ஸோ LCM is equal to 3 into 156. 3 156 எவ்வளவு வரும்? 468. So 468 is the answer. C is the option. Correct option. Next question. இது சேம் அதே முன்ன பார்த்த ப்ராப்ளம் மாதிரி தான். இரு எண்களின் மீப்பெரு பொது வகுத்தி. ஸோ HCF கொடுத்துருக்குறாங்க. HCF வந்து 3. இது பொதுவாகவே மீப்பெரு பொது வகுத்தி மீச்சிறு பொது மடங்குக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆங்கில வெர்ஷனை ஆங்கில மொழிபெயர்ப்பு பயன்படுத்திக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். ஏன்னா அதுலயே வந்துடும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அந்த லீஸ்ட் காமன் மல்டிபிள். சரிங்களா? அதனால அதை இங்கிலீஷ் வெர்ஷனை பார்க்கறது பெஸ்ட். ஸோ HCF வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. மீச்சிறு பொது மடங்கு LCM வந்து 72 கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் 24 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மற்றொரு எண் என்ன கேட்டிருக்காங்க? நமக்கு தெரியும் HCF into LCM equal to product of X into Y, product of two numbers. ஸோ HCF வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. LCM வந்து 72 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 24 into Y. ஸோ ஓர் 24 24 3 24 72. ஸோ Y equal to 3 into 3 9. ஸோ ஆன்சர் A is the answer 9. நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு பகா எண்களின் மீப்பெரு பொது வகுத்தி என்பது. இரு பகா எண்கள். இப்ப பகா எண்ணாவே இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பகா எண்ணுக்கு நான் என்ன டெபினேஷன் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே முன்ன ப்ராப்ளம் பார்க்கும் பொழுது
ஒரு பகா எண்ணா இருக்குன்னா அந்த எண்ணுக்கு 2 வகுத்திகள் மட்டும்தான் இருக்கும். அதாவது 2 ஃபேக்டர் தான் இருக்கும். அது ஒன்னா இருக்கணும், இல்லைன்னா அதே நம்பரா இருக்கும். அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பகா எண்களுக்கும் பாக்குறேங்க. அப்ப எக்ஸ்ன்னு ஒரு பகா எண் எடுக்கிறேங்க, ஒய்ன்னு ஒரு பகா எண் எடுக்கிறேங்க. இந்த எக்ஸுக்கு வந்து இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா எக்ஸனுடைய ஃபேக்டர் பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கும், இல்லைன்னா எக்ஸா இருக்கும். அதே போல ஒய்யினுடைய காமன் ஃபேக்டரும் ஒன்னா இருக்கும், இல்லைன்னா ஒய்யா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் கண்டிஷன். ஏன்னா பிரைம் நம்பர்னாவே ஒன் அண்ட் இட் செல்ஃப் தான் அதனுடைய ஃபேக்டர்ஸ். ஸோ எக்ஸோட ஃபேக்டர் வந்து 1, எக்ஸ், ஒய்யோட ஃபேக்டர் 1, ஒய். இங்க என்ன கேட்டிருக்காங்க? இரு பகா எண்களுடைய மீப்பெரு பொது வகுதி கேட்டிருக்காங்க. அதாவது HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன கேட்டிருக்காங்க? இதுக்கு ரெண்டுத்துக்குமே காமனா இருக்கக்கூடிய ஃபேக்டர் ஒரே ஃபேக்டர் ஒன்னு தான். இதுவே ஹையஸ்டா இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் 3,5 என்ற இரு சார்பகா எண்களின் மீப்பெரு பொது வகுத்தி மீச்சிறு பொது மடங்கு என்ன கேட்டிருக்காங்க? ஓகே, சரி. 3,5 வந்து சார்பகா எண்ணுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம சார்பகா எண்கள் ரிலேட்டிவ் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டு நம்பரு சார்பகா எண்கள் எப்ப சொல்லுவாங்கன்னா அந்த இரு எண்களினுடைய பொது வகுத்தி வந்து மிகப்பெரிய HCF வந்து ஒன்னா இருக்கணும். அதாவது இப்ப 3க்கும் 5க்கும் நம்ம காமன் ஃபேக்டர்ஸ் எழுதுனா 3க்கு வந்து 1 இருக்கும், 3 இருக்கு ஃபேக்டர். அதே போல 5க்கு வந்து 1 இருக்கும், 5 இருக்கும். அப்ப ரெண்டுத்துக்குமே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1 தான். ஸோ பொதுவாகவே சார்பக எண்களுக்கு எந்த நம்பர் கொடுத்திருந்தாலும் 2 எண்களை சார்பக எண்கள் சொன்னாங்கன்னா அதனுடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 1 இருந்தா மட்டும்தான் அதை வந்து சார்பக எண்கள் சொல்லுவாங்க. ஸோ HCF வந்து இந்த 3க்கும் 5க்கும் HCF வந்து கட்டாயமா 1 தான் இருக்கும். சரி, ஓகே. எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுனா 3க்கு 5க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். இது 3ம் 5ம் பாத்தீங்கன்னா சார் என்ன சொல்றது வகுத்தி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1. அப்ப கட்டாயமா அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3 × 5 15. ஸோ ஆன்சர் வந்து HCF வந்து 1, எல்சிஎம் வந்து 15. ஸோ ஆன்சர் 15. நெக்ஸ்ட் கொஸ்டின் ராம் 75 கிலோகிராம் 60 கிலோகிராம் எடையுள்ள 2 அரிசி மூட்டைகளை வாங்குகிறார். 2 அரிசி மூட்டை வாங்குறாரு. மூட்டைகளில் உள்ள அரிசியை தனித்தனியாக சம எடையுள்ள பைகளில் மீதமின்றி நிரப்பினால் ஒரு பையின் அதிகபட்ச எடை எவ்வளவு கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது ராம் வந்து 75 கிலோகிராம் மூட்டை ஒண்ணு வாங்குறாரு, 60 கிலோகிராம் ஒண்ணு மூட்டை வாங்குறாரு. ரெண்டையுமே பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, அந்த சின்ன பையில ஃபில் பண்றாரு. சின்ன பையல்னா அதாவது 75 கிலோ இருக்கக்கூடிய பையன் நம்ம ஸ்பிளிட் பண்ணி சமமா ஸ்பிளிட் பண்ணி ஒரு பேக்ல போடுறோங்க, நிறைய பேக்ஸ் போடுறோங்க. 60 கிலோகிராம் உள்ள அரிசியும் ஸ்பிளிட் பண்ணி நிறைய பேக்ல போடுறாங்க. அப்ப போட்டோம்னா அந்த குறைந்தபட்ச மிகப்பெரிய அளவுள்ள அந்த பேக் சின்ன பேக் வந்து என்ன வரும்ன்றத கேட்கறாங்க. இது ஸ்பிளிட் பண்றதுனாவே அதாவது டிவைட் பண்றதுனாவே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்ன்றது நமக்கு ஏற்கனவே சொல்லிக்கிற டெபினிஷன்ல ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ 75க்கும் 60க்கும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ 75 60 இதனுடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன பண்ணலாம்? 15 போடலாங்களா? 15 75 4 15 60. இப்போ 5க்கு 4க்கும் காமன் ஃபேக்டர் இல்ல. ஸோ இதை அப்படியே நிப்பாட்டிக்கலாம். ஸோ 15. ஸோ அப்ப 75 கிலோ உள்ள மூட்டையை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 15 கிலோ பிரிச்சுங்கன்னா 5 பைய பிரிக்கலாம். அதே போல 60 கிலோ இருக்கக்கூடிய பைய வந்து 15 பையனை 4 பிரிக்கலாம். ஸோ 15 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 10வது கொஸ்டின் 6, 8, 12 ஆகிய எண்களின் மிக சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய ஈரிலக்க எண் கேட்டிருக்காங்க. மிக சரியாக வகுப்படக்கூடிய ஈரிலக்க எண் என்னன்னு கேட்டாங்க. எண்களால் இந்த 6, 8, 12ஆல மிகச்சிறியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய ஈரிலக்க எண். அப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. எல்சிஎம் மிகச்சிறிய இந்த எல்லா எண்களாலையும் வகுப்படணும் அந்த நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய எண். அதனால எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ 6, 8, 12 இந்த 6, 8, 12 காமன் டிவை ஒரு ஃபேக்டர் போட்டோம்னா 2 போடலாம். பிரைம் ஃபேக்டர் 2, 3 2 6, 4 2 8, 6 2 12. இப்ப 3 போடலாம். அப்ப இந்த 3த்துக்கும் இனிமேல் காமன் ஃபேக்டர் இல்ல. ஸோ இப்ப 2 நம்பரை எடுத்துக்கலாம். 3க்கும் 6க்கும் பொதுவான வகுத்தி வந்து 3 போடலாம். 1 3 4 அப்படி வச்சுக்கோங்க. 2 3 6. இப்ப எகைன் 2 போடலாம். 1 இந்த 1 அப்படி வச்சுக்கோங்க. 2 2 4, 1 2 2. இப்ப 2 போடுங்க. 1 2க்கு வந்து ஒரு டைம் வரும் 1. ஸோ இதை மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்ணீங்கன்னா 2 அடுக்கு 3, அதாவது 2 × 2 × 2 × 3. அப்ப 2 cube × 3. 2 cube 8, 3 8 24. ஸோ 24 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஒரு அறையின் நீளம் அகலம் உயரம் முறையே 825 சென்டிமீட்டர், 675 சென்டிமீட்டர், 450 சென்டிமீட்டர் எனில்
3 அளவுகளை சரியாக அளக்கக்கூடிய தேவைப்படும் அளவு நாடாவின் அதிகபட்ச நேரம். அதாவது நம்ம ஒரு டேப் வாங்குறோங்க, அந்த டேப் வந்து மெஷர்மெண்ட் டேப் வாங்குறோங்க, அந்த மெஷர்மெண்ட் பயன்படுத்தி 825 சென்டிமீட்டரையும் நம்ம அளக்கணும், சரியா அளக்கணும். அதாவது இப்ப ஒரு 10 மீட்டர் ஒரு டேப் மெஷர்மெண்ட் டேப் வாங்குறாங்கன்னா அந்த 825 மீதி இல்லாம வகுத்துடணும், மீதி இல்லாம அளந்துடணும். அதாவது சொச்சமா நிக்க கூடாது. நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? கொஞ்சம் அது பேலன்ஸா நிக்க கூடாது. அதே போல 675ன்றதையும் நம்ம பேலன்ஸ் இல்லாம மெஷர் பண்ணணும், 450 பேலன்ஸ் இல்லாம மெஷர் பண்ணணும். அப்படின்னா அந்த சரியான அளவு நாளா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப மெஷர் பண்ணாவே இது என்ன பண்றாங்க, ஸ்பிளிட் பண்றாங்க, விட்டு விட்டா அழுகுறாங்க. அப்ப என்ன மீனிங், HCF பாயிண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 825, 675, 450க்கு HCF பாயிண்ட் அவுட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 5 போடலாம். ஓர் 5 5, மீதி 8ல 5 போச்சுன்னா 3 இருக்கு 32, 6 5 30, மீதி 2 இருக்கு 25, 5 5 25. 675 பாத்தீங்கன்னா ஓர் 5 5, மீதி 1 இருக்கு 17, 3 5 15, மீதி 2 இருக்கு 25, 5 25, 135. ஓகே. 450ல 9 5 45, 0 90. இப்ப என்ன பண்றாங்க, மீண்டும் 5 போடலாம். 5 போட்டோம்னா 3 5 15, மீதி 1 15, 3 5 15. 135ல 13ல 2 டைம் வரும், மீதி 3 இருக்கு 35, 7 5 35. நெக்ஸ்ட் 90ல 18 டைம் வரும். எகைன் இப்ப என்ன பண்ணலாம், 3 போடலாம். 3 போட்டா 11 3 33, 9 3 27, 6 3 18. இப்ப 11 9 6க்கு வந்து காமனா இருக்கக்கூடிய ஃபேக்டர் எதுவும் இல்லை, அதனால இதாடியே நிறுத்திக்கலாம். ஸோ 5 × 5 × 3 5 25, 3 25, 75. ஸோ 75 சென்டிமீட்டர் அளவுள்ள அந்த டேப்பை நம்ம வாங்கணும்னா இந்த 825 சென்டிமீட்டர் அளவுள்ள அந்த நீளத்தை வந்து 11 முறை அளக்கலாம், 675 வந்து 9 முறை அளக்கலாம், 450 வந்து 6 முறை அளக்கலாம். ஸோ ஆன்சர் 75 சென்டிமீட்டர். ஸோ பி இஸ் த ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். வெவ்வேறு சாலைகள் சந்திக்கும் 3 இடங்களில் சாலை பாதுகாப்பு விளக்குகள் ஒவ்வொன்றும் 48 வினாடி, 72 வினாடி, 108 வினாடிகளில் மாற்றமடைந்தால் காலை 8 மணிக்கு ஒன்றாக மாற்றமடைந்த பின் எப்போது அவை மூன்றும் ஒரே நேரத்தில் மாற்றமடையும்? அப்ப ஃபர்ஸ்ட் லைட் வந்து 48 செகண்டுக்கு ஒரு முறை பிளிங்க் ஆகுது, செகண்ட் வந்து 72 செகண்டுக்கு ஒரு முறையும் அணைஞ்சு எரியுது, தேர்ட் லைட் வந்து 108 வினாடிக்கு ஒரு முறை அணைஞ்சு எரியுது. அப்படின்னா காலையில 8 மணிக்கு ஒன்னா அந்த 3 விளக்குமே ஒன்னா எரியுது. அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் விளக்கு என்ன பண்ணும், 8:48, 8 மணி 48 வினாடிக்கு ஒரு முறை வரும். அடுத்தது 8 மணி 96 வினாடிக்கு வரும். அப்ப 96னா என்ன வரும், 8 மணி 1 நிமிடம் 36 செகண்டுக்கு மீண்டும் ஒளிரும். இந்த மாதிரியே போகும். செகண்ட் லைட் வந்து 72 கூட்டிட்டு போகும், 72 செகண்டுக்கு ஒரு முறை. அதுக்கு அடுத்து 144 செகண்டுக்கு ஒரு முறை. அடுத்து தேர்ட்ல வந்து 108 செகண்ட், 108 செகண்டா இருக்கும். அடுத்தது 216 செகண்ட், இப்படியே போயிட்டு இருக்கும், மல்டிபிள்ஸா போகும். சோ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ், லீஸ்ட் காமன் அந்த மல்டிபிள்ஸா போகக்கூடியது காமன் மல்டிபிளா இருக்கணும், எந்த இடத்துல குறைவான வேல்யூல நம்ம மீட் பண்ணதுன்னு கேக்குறாங்க. சோ நம்ம இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், லீஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிக்கணும். 48 72, 48 72 108க்கு லீஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிக்கிறீங்க. இப்ப 48 72 108க்கு 4 காமனா இருக்கு, 4 போடுங்க. 12 48, 18 72, 27 108. இப்ப 3 போடலாம். 4 12, 6 18, 9 27. இப்ப 4 6 9க்கு வந்து காமனா ஃபேக்டர்ஸ் இல்ல, அதனால என்ன பண்றாங்கன்னா 2 நம்பர், ஏன்னா எல்சிஎம்னா நம்ம கடைசியில் 1 வருது, எல் டிவிஷன்ல 1 வர வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணோம். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா காமன் ஃபேக்டர் இருக்கிற வரைக்கும் கண்டினியூ பண்ணா போதுமானது. இப்ப நம்ம என்ன பண்றாங்க, 2 போடலாம். 2 போட்டோம்னா 2 2 4, 3 2 6, 9 வந்து டிவைட் ஆகுது, அந்த 9 அப்படி வச்சுக்கோங்க. இப்ப 3 போடலாம், இந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க. 3 வந்து ஒரு டைம் வரும், 3 9. நெக்ஸ்ட் வந்து 2, மறுபடியும் 2ன்னு போடுங்க. 1 2 2, 1 2 2, 1 வச்சுக்கோங்க. 3 அப்படியே வச்சுக்கோங்க. 3 மறுபடியும் 3 போட்டோம்னா 1 1 1 வந்துடும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சது 2, அதாவது 4 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பெருக்கல் 3. அப்ப இது வந்து 2 அடுக்கு 2. ஸோ 2 ஸ்கொயர், இங்க ஒரு 2 இங்க ஒரு 2, அப்ப 2 பவர் 4. இங்க 3 3 3, அப்ப 3 கியூப். ஸோ 2 பவர் 4னா 16, 3 கியூப்னா 27, அப்ப 432 செகண்ட். அதாவது 8 மணிக்கு எரிஞ்ச விளக்குகள் மறுபடியும் 8 மணிக்கு 432 செகண்ட்ல மீண்டும் ஒன்னா பிளிங்க் ஆகும். அப்ப 432 செகண்ட்ன்றத நாம நிமிடமா கன்வெர்ட் பண்ணலாம். நிமிடமா கன்வெர்ட் பண்ணோம்னா 60ஆல டிவைட் பண்ணுங்க. 432னா 7 6 42, 420, 7 60 420,
மீதி 12 இருக்குது. ஸோ 7 நிமிடம் 12 வினாடி. அப்ப 8 மணி 7 நிமிடம் 12 வினாடிக்கு 3 விளக்குகளும் ஒன்னா எரியும். அதாவது காலையில. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு வெவ்வேறு எண்களினுடைய சரியான தொடர்பு கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், HCF என்பது வந்து கொடுக்கப்பட்ட எண்கள்ல விட சிறிய எண்ணாவோ அல்லது அதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எண்ணம் வரும்னு சொல்லியிருக்கிறேன். அதே போல எல்சிஎம்னா கொடுக்கப்பட்ட எண்கள்ல பெரிய நம்பராவோ அல்லது அதை விட பெரிய நம்பரா வரும்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ பொதுவாகவே HCF எப்படி இருக்குன்னா, கொடுக்கப்பட்ட எண்கள்ல HCFக்கும் எல்சிஎம் வந்து பெருசா இருக்கும், HCF வந்து சின்னதா இருக்கும். இதுதான் கண்டிஷன். ஸோ HCF லெஸ் தென் எல்சிஎம். இது காமன் ஒரு ரிலேஷன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல ஒரு பில் பண்ற மாதிரி கொடுத்துருக்கிறேன். இதுல இந்த அண்டர்லைன் பண்ணி இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மற்ற 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம காமனா யூஸ் பண்றக்கூடிய ஃபார்முலா வந்து x இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு HCF இன்ட்டு எல்சிஎம். இந்த ஃபார்முலா பயன்படுத்தி தான் நாம கண்டுபிடிக்க போறோங்க. ஓகே, சரி. மொத ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க? எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, நம்பர் 1 கொடுத்துருக்காங்க, நம்பர் 2 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா HCF கேட்டிருக்காங்க. ஓகே, HCF என்ன வரும்? ஸோ HCF வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு 78 இன்ட்டு 39 பை இந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்சிஎம். இந்த எல்சிஎம் வந்து இங்க கொண்டு வந்துருங்க. ஸோ கொண்டு வந்தோம்னா இது 78. ஸோ 78 கேன்சல் ஆகும், 39. ஸோ 39 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம். HCF கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, செகண்ட் நம்பர் கொடுக்கல. ஸோ 2 இன்ட்டு 28 ஈக்குவல் டு 4 இன்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 7 நாங்க 28. ஸோ எக்ஸோட வேல்யூ 7 2 14. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். மூணாவது ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எல்சிஎம் HCF கொடுத்துருக்காங்க. HCF வந்து 18ன்னு கொடுத்துருக்காங்க. HCF 18, எல்சிஎம் தெரியாது, கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 36, செகண்ட் நம்பர் வந்து 54. இது சிம்பிளிஃபை பண்ணுங்கன்னா 18 18 3 18 54, 3 36, 3 18க்கு 8, மீதி 1, 3 9 1 10, 108. ஸோ 108 தான் எல்சிஎம் இருக்கும் அந்த எண்களுக்கு கொடுக்கப்பட்ட விவரங்களுக்கு. நான்காவது ப்ராப்ளம். 12 இந்த நம்பருக்கு இல்ல, அதாவது என்னன்னா எல்சிஎம் இல்ல. ஃபர்ஸ்ட் நம்பர் 24, செகண்ட் நம்பர் 36னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ 12 இன்ட்டு எல்சிஎம் ஈக்குவல் டு 24 இன்ட்டு 36. ஓர் 12 2 12 24, 2 36 72. ஸோ 72 தான் எல்சிஎம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க? HCF கொடுக்கல, எல்சிஎம் வந்து 3360, ஒரு நம்பர் 84, செகண்ட் நம்பர் வந்து 160 அப்படின்னா HCF கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணும்? HCF தெரியாது, H இன்ட்டு 3360 ஈக்குவல் டு 84 இன்ட்டு 160. சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஒரு சைபருக்கு ஒரு சைபர் போயிடும், இப்ப 4ஆல அடிச்சீங்கன்னா 16, இங்க 8 32, மீதி 1 16, 16. ஒரு 84க்கு 84 போயிடும். ஸோ ஆன்சர் HCF வந்து 4. இருக்கக்கூடிய நம்பர் ஒரே நம்பர் 4. ஸோ 4, 4 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஃபிஃப்த் ப்ராப்ளம். HCF 12, எல்சிஎம் 144, ஒரு நம்பர் 36, அப்ப இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 48 தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிக்கலாம் வாங்க. 12 இன்ட்டு 144 ஈக்குவல் டு 36 இன்ட்டு ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது அன்னோன் நம்பர். ஸோ 36 டிவைட் பண்ணலாங்களா? 6 36, 2 12, 3 2 6,
ஓர் 2 2 ஓர் மூவு 4 12 மீதி 2 24 8 24. ஸோ ஒய்யோட வேல்யூ செகண்ட் நம்பர் வந்து 48. 48 is the answer. Next problem. இந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும். தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடியது, தமிழ்நாடு போர்டு புக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் இதெல்லாம். இதில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 7th ப்ராப்ளம். HCF 4 எல்சிஎம் தெரியல, ஒரு நம்பர் 12 இன்னொரு நம்பர் 16 அப்படின்னா எல்சிஎம் பாயிண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. 4 இன்ட்டு எல்சிஎம் எல்ன்னு வச்சுக்கோங்க. 12 இன்ட்டு 16. ஒரு நாள் 4 நன்னாங்க 16, 4 பண்ண 48. ஸோ 48 இஸ் த ஆன்சர். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 நம்பர் கொடுக்கல, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுக்கல, அதே போல HCFம் கொடுக்கல. கொடுத்துருக்கிறது எல்சிஎம்மையும் செகண்ட் நம்பரையும் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு குழு என்னன்னா 2 நம்பர் சேம் நம்பர், அவ்வளவுதான். இது மட்டும் தான் நம்மளுக்கு குழு. ஓகே. ஸோ HCF, அப்ப HCF இன்ட்டு 20,088 ஈக்குவல் டு இதுவும் அன்னோன் வேல்யூ தான். ஸோ எக்ஸ் இன்ட்டு 124. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 120. இப்போ என்ன பண்ணலாம், 3 12 1 4, இது 5 20 0 4 14 2 8 2 8 5 20 0 2 8 2 8. இப்போ என்ன பண்ணலாம்னா 31 அடி போடலாம். 31 அடி போட்டோம்னா 50ல் ஒரு டைம் வரும். மீதி 19 192. 192ல் 6 18 6 186 வரும். 186 மீதி 6 62 2 31 62. ஸோ 162. ஸோ HCF 162 தான், அந்த நம்பரும் 162 தான். ஆன்சர் 162. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், கடைசி ப்ராப்ளம். இங்க HCF கொடுத்துருக்குறாங்க, எல்சிஎம் இல்ல, ஒரு நம்பர் இருக்குது, செகண்ட் நம்பர் இருக்கு. அப்ப என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் தான் பாயிண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 5 இன்ட்டு எல்சிஎம் ஈக்குவல் டு 10 இன்ட்டு 35. 1 5 5 2 5 10 7 5 35. ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 7 14. ஸோ சாரி சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஓகே, கரெக்ட் பண்ணிக்கலாம். இது 135. அப்ப 135னா 2 5 10 7 5 35. Five into LCM equal to 10 into 135. ஓகே. 1 5 5 2 5 10 2 135 270. So 270 is the answer. Okay. Thank you so much. Bye bye.